இன்று சித்துப்பாத்தி புதைகுழி வழக்கு 2ஆம் கட்டத்தின் 36ஆம் நாள் புதிதாக 8 மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு 6 அதிலிருந்து மீட்கப்பட்டது. மொத்தமாக இதுவரை 177 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு 164 அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அகழ்பணி தொடர்ந்து 37ஆம் நாள் அகழ்பணி நாளை நடைபெற இருக்கு. சான்று பொருட்கள் இன்றைய அகழ்பணியில் எதுவும் எடுக்கப்படவில்லை. கற்கள் போன்ற சாதாரண பொருட்கள் தான் எடுக்கப்படும். இது நல்ல ஒரு கேள்வி. சிந்துபாத்தி இந்தி மயான சபையின் அரசியல் விதியிலேயும் கிடக்கு விலங்குகளை தாக்குறதுக்கான அனுமதி வழங்கப்படுறேன்னு சொல்லி. ஆனால் சட்ட ரீதியற்ற முறையில் அதுகளை தாக்குகின்றவர்கள் இவ்வாறான பொருட்கள் இருக்கும்போது அதை வெளிப்படுத்த மாட்டார்கள். இது சம்பந்தமாக இப்போது குற்றப்புலனாய்வு விசாரணைகளை ஒட்டுமொத்தமாக செய்து கொண்டு வருகிறார்கள். இது சம்பந்தமான விடயங்கள் தெரிய வரும்போது அது அறியக்கூடியதாக இருக்கும். ஒரு சில இந்த சங்கத்தின் அனுமதியோடு புதைக்கப்பட்டது இருக்கின்றது. சிலது சட்ட ரீதியற்ற முறையில் புதைக்கப்பட்ட இந்த விலங்குகள் புதைக்கப்படும் போது வருகின்ற மனித எச்சங்களை அவர் வெளியால் சொல்லாதவாறு விடுபட்டு போனதை நாங்கள் காண்கிறோம். கடந்த விடயங்களில் பார்க்கும்போது அவர்களிடம் எலும்புகள் மனித எச்சங்கள் விலக்கப்பட்டதை நாங்கள் கண்டக்கூடியதாக இருக்குது. அது சம்பந்த விசாரணையின் பிற்பாடு தான் அது சம்பந்தம் கூறக்கூடியதாக இருக்குது.